கௌரவ் தனது வடக்கு நோக்கிய வீட்டின் பின் கதவு வழியாக வெளியேறி 25 மீட்டர் நேராக நடக்கிறார். கௌரவ் தனது வடக்கு நோக்கிய வீட்டின் அப்படின்னா வீடு எந்த பக்கம் பார்த்துருக்கு? நார்த் சைடு பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ வீடு இப்படி இருக்கு. ஓகேவா? கௌரவ் தனது வடது நோக்கிய வீட்டின் பின் கதவு வழியாக, பின் கதவு எங்க இருக்கும்? ஆப்போசிட் சைடு இருக்கும். சவுத் சொல்ல ஆப்போசிட் சைடு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வழியா வந்துட்டு 25 மீட்டர் நேரா நடக்கிறாரு. ஓகேவா? ஸோ இதை ஒரு வீடுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக வச்சுக்கிறேன். இது ஒரு வீடு. இதுல இருந்து வந்துட்டு இது பின் கதவு வழியா வந்துட்டு எவ்வளவு தூரம் நடக்கிறாரு? 25 மீட்டர் நேரா நடக்கிறாரு. பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 35 மீட்டர் நடக்கிறார். இடதுபுறம்னா எது? ஈஸ்ட். எவ்வளவு தூரம் நடக்கிறாரு? 36 மீட்டர். ஓகே, 36 மீட்டர் நடக்கிறாரு. இது வந்து அவரோட பின் கதவு. ஓகேவா? இதுல இருந்து வராரு. இதுல இருந்து 36 மீட்டர் நடக்கிறாரு. அடுத்தது பின்னர் இடதுபுறம் திரும்பி 47 மீட்டர் நடக்கிறார். இடதுபுறம்னா இதுதானே? இதுல இருந்து 47 மீட்டர் நடக்கிறார். அவர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 36 மீட்டர் நடக்கிறார். 36 மீட்டர்னா இதுவும் 36, இதுவும் 36, ஈவனா இருக்கணும் இல்லையா? 36 மீட்டர் நடக்கிறார். அவர் வீட்டில் இருந்து இப்போது எவ்வளவு தூரத்தில், எந்த திசையில் இருக்கிறார்? 22 இது எத்தனாவது கொஸ்டின்? கரெக்டா தான் இல்லையா? எப்படி சொல்றீங்க? 47ல இருந்து 25 மைனஸ் பண்ணா 22 மீட்டர். 22 மீட்டர் எந்த சைடு இருக்காரு? எந்த சைடு இருக்காரு? அவர் தான் இங்க வெஸ்ட்ல இருந்து திருப்பி அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. வீடு நார்த் சைடு தான் இருக்கு. அதான் கேக்குறேன். அப்ப 22 மீட்டர் நார்த். ஆன்சர் அதுதான். ஓகேவா? ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? ஸோ டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு மேலே டஃப் லெவலில் போகாது. ஒன்னே ஒன்று டஃப் லெவலில் இருக்குது. நான் அதையும் சொல்லித்தரேன்.